சாப்பிடலன்னா சாப்பிட்டதை நம்ம வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி இல்லாமல் உளுந்து இல்லாமல் ரவை கூட இல்லாமல் சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு என்ன டிஃபன் செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு பட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். யோசிக்கிறதுக்குள்ளே செஞ்சு முடிக்கக்கூடிய சூப்பரான ஒரு டிஃபன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கூடவே இதுக்கு சூப்பரான சைடிஷான சட்னி என்ன செய்கிறதுங்கிறதையும் சேர்த்து பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவாக இருக்கலாம், வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு அரிசி மாவு ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி மாவு அளக்குறீங்களோ சேம் அதே கப்பில் வந்துட்டு நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே கப்பில் தான் அளக்கணும், மெஷர்மெண்ட் கப்பில் அளக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட்டு லைட்டாக இதை கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து இஞ்சி துருவி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சியை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம இது கூட சேர்த்துட போகிறோம். இந்த மாவு கூட இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. மாவு வந்து கட்டி தட்டிடும் அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அரிசி மாவில் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கும் போது கட்டிலாம் கட்டவே கட்டாது, ரொம்ப ஈஸியாகவே கரைஞ்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், எடுத்து வச்சுருக்க உப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கேரட்டு, எடுத்து வச்சுருந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் சேர்த்த மாவுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுனாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லாவே வந்து எதுவுமே கட்டிலாம் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் சூப்பராக கரைஞ்சி வந்துடும். கோதுமை தோசை கலக்கிறது கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கட்டி தட்டும். பட் இது வந்து ரொம்ப 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 சிம்பிள். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அப்படியே தூக்கி இந்த மாவை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா ஊறணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம கலக்கிட்டு தூக்கி ஓரமாக வைக்கலாம். நம்ம சட்னி அரைப்போம்ல, அந்த டைம் மட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். இது ஊறணும் அப்படின்ற இந்த அவசியமும் இல்லை. ஓகே, இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து பச்சை வெங்காய சட்னி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வெங்காயத்தோட டேஸ்ட்டு, வெங்காயம் சாப்பிட்ற மாதிரியான ஃபீலே இருக்காது. நீங்கள் இந்த சட்னி சாப்பிடும்போது உங்களுக்கு பச்சையாக வெங்காயம் சாப்பிட பிடிக்கலனா கூட இது நல்லாவே இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு ஒரு 6-7 பூண்டு பற்களை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். தேவையான காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு அளவுக்கு சின்னதாக புளி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தக்காளி சேர்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா புளியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கரக்கரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒருவேளை நீங்கள் தக்காளி சேர்த்திங்கன்னா இது கூட தண்ணி சேர்க்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நான் இப்போ கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சமாக, அதாவது 1/4 கப்புக்கும் குறைவாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்தோன்னா அதில் இருக்க தண்ணியே போதுமானது. பட் நம்ம நீ தக்காளி சேர்க்காதனால சும்மா 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையா சேர்த்துட வேண்டாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சோம்ல, இப்போ தண்ணி ஊற்றிட்டு அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே இதை தாளித்தோம் அப்படின்னா இன்னும் செம்ம வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வேறு ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நம்ம தாளிச்சிடலாம். சட்னி பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுனா சும்மா இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். ஆனால் நல்லெண்ணெய் நிறையா சேர்த்து தாளிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பச்சையாக சேர்த்தோம்ல வெங்காயம், அந்த வெங்காயம் எல்லாமே அந்த சூடான நல்லெண்ணெயில் நல்லாவே வந்து ஃப்ரைட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு அந்த வெங்காயம் வந்து பச்சை ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியாது. அப்படியே தூக்கி சட்னியை ஓரமாக வச்சுருங்க. இப்போ போயிட்டு தோசை ஊற்றி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தோசையும் ஊற்றும் போது நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் ஊற்றணும். ஏன்னா அடியில் போய் அரிசி மாவு நின்றுக்கும். அதுக்காக தான் ஒரு தடவை கலக்கி விட்டு இடையில தோசை ஊற்றும் போது ஊற்றிக்கோங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணும். தண்ணி விட்டோன்னா நல்லா சுருன்னு சத்தம் கேட்கணும். எப்போ தோசை ஊற்றணும் அப்படின்னா தான் நல்லா வந்து அந்த ஓட்டையாக ஹோல்ஸாக வருது பாருங்கள். இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராகவும் வரும். டக்குன்னு கலக்கணும், டக்குன்னு தோசை ஊற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோசை தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல்
எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டாலும் சரி, இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துட்டாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக சுற்றிலும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தோசைக்கு மட்டும் நிறையா சேர்த்துக்கோங்க, அடுத்தடுத்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தோசை அப்படியே மெதுவாக எடுத்தோம் அப்படின்னா நல்லா செவக்க விட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இதே வந்து நான்ஸ்டிக்காக இருந்தால் இன்னும் சூப்பராக வரும். பட் இரும்புக்கல்ல எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான சூப்பரான மொறுமொறுன்னு தோசை ரெடியாகியாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த தோசை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சட்னியே தேவையில்லை, இருந்தாலும் சட்னி தொட்டு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.